மகர ராசி நேயர்களுக்கு 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷம் அப்படிங்கிற வருடம் பிறக்குது. இந்த பராபவ வருஷம் பிறக்கிறதுனால என்ன நன்மைகள், இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லுவா. ஆங்கில புத்தாண்டுக்கு சொல்கிறோம், தமிழ் புத்தாண்டுக்கு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? புத்தாண்டுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் பலன் கிடையாது. இந்த கிரகங்கள் பயிற்சியாகி எங்கெங்கே இருக்கோ, இந்த புத்தாண்டில் அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரிக்குதோ அதை வச்சு தான் பலன்கள் சொல்கிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மகர ராசிக்கு மிகச்சிறப்பானது ஒரு நேரம். 7.5 சனி விட்டுருச்சு, அது ஒன்றே போகிறோம். ராசிநாதன் சனி பகவான் கடந்த 7.5 வருஷமாக பாப்பை வச்சு செஞ்சார். படிப்பில் மந்தம், வேலையில் மந்தம், வேலை போகிறது, உத்தியோகத்தில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் தொல்லைகள், மருத்துவ செலவுகள், வாகன பழுதுகள், வாகன விபத்துக்கள், வீட்டுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு, எது நடந்தாலும் யார் எங்கே நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, எல்லாருக்கிட்டேயே திட்டு, கேவலம், அசிங்கம், அவமானம், இப்படி எல்லாம் இருந்த தங்களுக்கு ஒரு ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்குறார். உங்கள் கேங்கே நீங்கள் தான் லீடர். உங்களை எவன் ஆகாதுன்னானே அவருக்கு நீங்கள் தான் தலைவர். உங்களை கேட்டு தான் செய்வான். இருக்கிறதுல யார்? மகர ராசிக்காரன் தான் நல்லவன். அவன் சொன்னால் சரி, அவனை கேட்டு செய்யுங்கடா. எதாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அளவு அவங்கள தூக்கி விடுவார். இருந்து வந்த மனக்கவலை முதல்ல நீங்கும். மனசுக்குள்ள கவலையோட, வியாகுலத்தோட, பிரச்சனைகளோட, சொல்ல முடியாத வேதனைகளோட தவிச்சு கொண்டிருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை முழுவாக சால்வ் ஆகும். கவலையப்பட வேண்டாம். எடுத்த காரியத்தில் வெற்றி. நீங்கள் எதை தொட்டீங்கனாலும் வெற்றி. ஒரு தடவை ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, மீண்டும் அவரே தான் அந்த காரியத்தை செய்யணும். அவர் எங்கே இருந்தாலும் கூட்டின்னு வா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைம்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோகங்களும் பெயர் புகழ்களும் தானாக தேடி வரும். புதிதாக வண்டிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம், வாகன யோகம், சகன யோகம் இதெல்லாம் ஏற்படுது. குரு பகவானும் 6ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாக 7க்கு வரார், உச்சமடைகிறார் கடகத்தில். அதுவும் நன்மை. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். கட்டுமான பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவர்களுக்கு மிகச்சிறப்பு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வரும். நம்மளால் பண்ண முடியாத அளவு வேலைகள் குவியும். அதே மாதிரி மருத்துவத்துறை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவமனை நிர்வாகம், அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே தான் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, டாக்டர்ஸை போட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க. அந்த மாதிரி நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சகல விதமான கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், ஹெர்பல்ஸ், மூலிகை தயாரிப்பாளர்கள், மருந்துகள் தயாரிப்பாளர்கள், மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தண்ணீர் அதாவது ஆர்ஓ வாட்டர், நம்மளாம் தண்ணி பாட்டில் வீட்டில் இருந்தால் வீட்டில் பிடிச்சி குடிச்சுக்கிறோம், வெளியூர் போனால் ஒரு பாட்டில் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி அதெல்லாம் தயார் பண்ணுறவங்க, அதை தொழிலாக பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கு நன்மை. குடிநீர் வடிகால் வாரியம்னு ஒரு துறை வச்சுருக்காங்க கவர்மெண்ட், அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, மீன்வளத்துறை, கடல், நதி, நீர் சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், கப்பல் போக்குவரத்து கழகம், படகு, போட் இதெல்லாம் தயாரிப்பாளர்கள், நீர் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கலாம். தாயார் தகப்பனாருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோக ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று பண்ணுவீங்க. அசையாத சொத்துக்களை வாங்குவீர்கள். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார ரீதியான உயர்வு உங்களுக்கு. பேச்சு சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும், தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷத்தில் மிகச்சிறப்பு. 100க்கு 100% நன்மைகள். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லின்னு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ, பெயரோ, பிறந்த இடமோ, தேதியோ, நேரமோ இதை அனுப்பிச்சு வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.